கையில் இருக்கும் பணத்தின் மதிப்பு உலகின் பல மூலைகளில் நடக்கும் அரசியல் முடிவுகளால் தீர்மானிக்கப்படுகிறது என்றால் நம்ப முடிகிறதா? உலக பொருளாதாரத்தின் அசைக்க முடியாத சக்தியாக இருக்கும் அமெரிக்க டாலரின் ஆதிக்கம் இப்போது ஒரு புதிய சவாலை சந்தித்து வருகிறது. பிரேசில், ரஷ்யா, இந்தியா, சீனா மற்றும் தென்னாப்பிரிக்கா ஆகிய நாடுகள் அடங்கிய பிரிக்ஸ் கூட்டமைப்பு தங்கள் சொந்த நாணயத்தை உருவாக்கும் யோசனையுடன் களமிறங்கியுள்ளது. ஒருவேளை இந்த பிரிக்ஸ் நாணயம் நடைமுறைக்கு வந்தால் அமெரிக்க டாலரின் எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி இன்று உலக நிதி சந்தைகளில் பெரும் விவாதமாக மாறியுள்ளது. உலக நாணய வரலாற்றில் பல நாணயங்கள் வெவ்வேறு காலகட்டங்களில் உலகளாவிய ஆதிக்கத்தை செலுத்தியுள்ளன. 19ஆம் நூற்றாண்டில் பிரிட்டிஷ் பவுண்ட் ஸ்டெர்லிங் உலக வர்த்தகத்தில் முக்கிய பங்காற்றியது. ஆனால் 2 உலகப் போர்களுக்குப் பிறகு அமெரிக்கா உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்தியாக உருவெடுத்தது. 1944இல் கையெழுத்தான பிரெட்டன் வூட்ஸ் ஒப்பந்தம் அமெரிக்க டாலரை தங்கத்துடன் இணைத்து உலகின் முக்கிய இருப்பு நாணயமாக அங்கீகரித்தது. இந்த அமைப்பு 1971இல் கைவிடப்பட்டாலும் டாலர் அதன் நிலையை தக்க வைத்துக் கொண்டது. அமெரிக்காவின் பொருளாதார ஸ்திரத்தன்மை, பெரிய மற்றும் திரவ நிதி சந்தைகள், சட்டத்தின் ஆட்சி மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் அதன் ஆதிக்கம் ஆகியவை டாலரின் உலகளாவிய அந்தஸ்தை உறுதி செய்தன. தற்போது உலக வர்த்தகத்தில் 80%க்கும் அதிகமான பரிவர்த்தனைகள் அமெரிக்க டாலரில் தான் நடக்கின்றன. சர்வதேச தீர்வு வங்கியில் BIS 2022இல் நடத்தப்பட்ட ஆய்வின்படி உலகளாவிய அந்நிய செலாவணி பரிவர்த்தனைகளில் சுமார் 88 விழுக்காடு டாலரை உள்ளடக்கியது. கச்சா எண்ணெய் முதல் கம்ப்யூட்டர் சிப்கள் வரை எந்த பொருளை வாங்குவதற்கும் விற்பதற்கும் டாலர் ஒரு பொதுவான மொழியாக செயல்படுகிறது. உலக நாடுகள் தங்கள் அந்நிய செலாவணி கையிருப்பில் டாலரை தான் பெருமளவில் வைத்துள்ளன. சர்வதேச நாணய நிதியத்தின் IMF COFER தரவுகளின்படி 2023ஆம் ஆண்டின் 4வது காலாண்டில் உலகளாவிய அந்நிய செலாவணி கையிருப்பில் அமெரிக்க டாலரின் பங்கு சுமார் 58.4 விழுக்காடு ஆக இருந்தது. இது அமெரிக்க டாலருக்கு ஒரு தனித்துவமான சக்தியையும் அமெரிக்காவிற்கு உலக பொருளாதாரத்தில் ஒரு ஆழமான செல்வாக்கையும் கொடுக்கிறது. நிதி சந்தைகளில் ஏதேனும் சிக்கல் ஏற்பட்டால் டாலர் ஒரு பாதுகாப்பான புகலிடமாக பார்க்கப்படுகிறது. ஏனெனில் அதன் ஸ்திரத்தன்மை மற்றும் எளிதில் பணமாக்கும் தன்மை முதலீட்டாளர்களை ஈர்க்கிறது. உலகளாவிய கடன் சந்தைகளிலும் டாலர் ஆதிக்கம் செலுத்துகிறது. பல நாடுகள் மற்றும் நிறுவனங்கள் டாலரில் கடன் வாங்குகின்றன. பிரிக் என்ற வார்த்தையை 2001இல் கோல்ட்மேன் சாக்ஸ் வங்கியின் ஜிம் ஓனில் உருவாக்கினார். 2009இல் பிரேசில், ரஷ்யா, இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகள் ஒரு முறையான கூட்டமைப்பாக செயல்படத் தொடங்கின. 2010இல் தென்னாப்பிரிக்கா இணைந்த பிறகு இது பிரிக்ஸ் ஆனது. இந்த கூட்டமைப்பின் ஆரம்ப நோக்கம் வளர்ந்து வரும் பொருளாதாரங்களின் குரலை உலக அரங்கில் வலுப்படுத்துவதும் உலகளாவிய ஆட்சி அமைப்புகளில் சீர்திருத்தங்களை கோருவதும் ஆகும். பின்னர் 2024ஆம் ஆண்டில் எகிப்து, எத்தியோப்பியா, ஈரான், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் ஆகிய நாடுகள் பிரிக்ஸுடன் இணைந்தன. இது கூட்டமைப்பின் பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் எடையை மேலும் அதிகரித்தது. பிரிக்ஸ் நாடுகள் இந்த டாலர் ஆதிக்கத்தை சவால் செய்ய விரும்புகின்றன. இதற்கான முக்கிய காரணம் அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கைகள் மற்றும் பொருளாதார தடைகள். அமெரிக்கா டாலரின் இந்த உலகளாவிய நிலையை பயன்படுத்தி சில நாடுகளின் மீது பொருளாதார தடைகளை விதிக்கிறது. குறிப்பாக ஸ்விஃப்ட் போன்ற சர்வதேச நிதி பரிமாற்ற அமைப்புகளிலிருந்து நாடுகளை நீக்குவது அவற்றின் சர்வதேச வர்த்தகத்தை பெரிதும் பாதிக்கிறது. இதனால் பாதிக்கப்படும் நாடுகள் மாற்று வழிகளை தேடத் தொடங்கின. பிரிக்ஸ் கூட்டமைப்பின் நோக்கம் தங்கள் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தை டாலர் அல்லாத நாணயங்களில் நடத்துவது. இதன் மூலம் அமெரிக்காவின் செல்வாக்கை குறைத்து தங்கள் பொருளாதார சுதந்திரத்தை பெருக்கிக் கொள்வதுதான். இது தங்கள் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தக செலவுகளை குறைக்கவும் அந்நிய செலாவணி அபாயங்களை குறைக்கவும் உதவும் என அவர்கள் நம்புகிறார்கள். ஒரு பிரிக்ஸ் நாணயம் என்பது அமெரிக்க டாலருக்கு மாற்றாக இந்த நாடுகளின் வர்த்தக பரிவர்த்தனைகளுக்கு ஒரு பொதுவான நாணயமாக செயல்படலாம். இது ஒரு ஒற்றை நாணயமாகவோ அல்லது பிரிக்ஸ் நாடுகளின் தேசிய நாணயங்களின் பாஸ்கெட் ஆஃப் கரன்சிஸ் அடிப்படையிலான ஒரு தீர்வு அமைப்பாகவோ இருக்கலாம். சில கருத்துக்கள் இது தங்கத்தையோ அல்லது பிரிக்ஸ் நாடுகளின் முக்கிய மூலப்பொருட்களையோ அடிப்படையாக கொண்ட ஒரு நாணயமாக இருக்கலாம் என்று முன்வைக்கின்றன. உதாரணமாக ரஷ்யா உலகின் மிகப்பெரிய எரிசக்தி ஏற்றுமதியாளர்களில் ஒன்றாகவும் பிரேசில் மற்றும் தென்னாப்பிரிக்கா முக்கிய கனிம வள நாடுகளாகவும் இரும்புத்தாது, பிளாட்டினம் போன்றவற்றை முறையே உற்பத்தி செய்கின்றன. சீனா மற்றும் இந்தியா பெரிய நுகர்வோர் சந்தைகளாகவும் இருப்பதால் இந்த நாணயத்திற்கு ஒரு திடமான பொருளாதார அடித்தளம் இருக்கும் என்று அவர்கள் நம்புகிறார்கள். புதியதாகச் சேர்ந்த சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் போன்ற நாடுகள் உலக எரிசக்தி சந்தையில் முக்கிய பங்காற்றுபவை. இது நாணயத்திற்கான கமோடிட்டி திட்டங்களை மேலும் வலுப்படுத்தக்கூடும். ஆனால் ஒரு புதிய உலக நாணயத்தை உருவாக்குவது அத்தனை எளிதான காரியமா? அப்படி ஒரு நாணயம் உருவானால் உலக நாடுகள் அதை நம்பி ஏற்றுக்கொள்வார்களா? இது ஒரு சிக்கலான சவால். ஒரு நாணயம் உலகளாவிய அங்கீகாரத்தை பெற அது ஸ்திரத்தன்மை, வெளிப்படைத்தன்மை, பரவலான ஏற்றுக்கொள்ளுதல் மற்றும் போதுமான பணப்புழக்கம் போன்ற பல அம்சங்களை கொண்டிருக்க வேண்டும். பிரிக்ஸ் நாடுகள் பலதரப்பட்ட பொருளாதார அமைப்புகளையும் வெவ்வேறு வளர்ச்சி கட்டங்களையும் கொண்டுள்ளன. சீனாவின் மிகப்பெரிய ஏற்றுமதி பொருளாதாரம், இந்தியாவின் சேவைத்துறை வளர்ச்சி, ரஷ்யாவின் எரிசக்தி சார்ந்த பொருளாதாரம்
பொருளாதாரம், பிரேசிலின் விவசாயம் மற்றும் தென்னாப்பிரிக்காவின் கனிம வளம் ஆகியவை வெவ்வேறு பணவீக்க விகிதங்கள், வட்டி விகிதங்கள் மற்றும் நிதிச்சந்தை வளர்ச்சிகளை கொண்டுள்ளன. ஒரு பொதுவான நாணயத்திற்கான ஒருமித்த பணவியல் கொள்கையை எட்டுவது மிகவும் கடினம். பிரிக்ஸ் நாடுகள் வெவ்வேறு அரசியல் கொள்கைகளையும் சில சமயங்களில் பரஸ்பர புவிசார் அரசியல் பதட்டங்களையும் கொண்டுள்ளன. ஒரு பொதுவான நாணயத்தை நிர்வகிப்பதற்கான ஒரு நடுநிலையான, நம்பகமான மற்றும் சுதந்திரமான நிறுவன கட்டமைப்பை உருவாக்குவது ஒரு பெரிய சவாலாகும். ஒரு புதிய நாணயம் உலகளாவிய அளவில் ஏற்றுக்கொள்ளப்பட முதலீட்டாளர்கள், வணிகங்கள் மற்றும் அரசாங்கங்கள் அதன் ஸ்திரத்தன்மை மற்றும் நம்பகத்தன்மையில் நம்பிக்கை கொள்ள வேண்டும். இது உடனடியாக உருவாகக்கூடிய ஒன்றல்ல. ஒரு புதிய நாணயத்திற்கான வலுவான கட்டண முறைகள், சட்ட கட்டமைப்புகள், ஒழுங்குமுறை ஒத்திசைவு மற்றும் தீர்வு வழிமுறைகள் தேவை. இந்த உள்கட்டமைப்பை உருவாக்குவதற்கு கணிசமான நேரம் மற்றும் முதலீடு தேவைப்படும். உலகளாவிய வர்த்தகத்தை எளிதாக்க நாணயத்திற்கு போதுமான பணப்புழக்கம் இருக்க வேண்டும். இது நிதிச் சந்தைகளில் டாலர், யூரோ அல்லது யென் போன்ற முக்கிய நாணயங்களுக்கு இணையாக இருக்க வேண்டும். பிரிக்ஸ் நாணயம் நடைமுறைக்கு வந்தால் அது உடனடியாக அமெரிக்க டாலரின் ஆதிக்கத்தை முடிவுக்கு கொண்டு வந்துவிடாது. ஆனால் அதன் செல்வாக்கை குறைக்கத் தொடங்கும். குறிப்பாக பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகத்தில் டாலரின் தேவை குறையும். 2022இல் பிரிக்ஸ் நாடுகளின் மொத்த வர்த்தகம் சுமார் $16.5 டிரில்லியன் ஆகும். இது உலகளாவிய வர்த்தகத்தில் ஒரு குறிப்பிடத்தக்க பகுதியாகும். இந்த வர்த்தகம் டாலர் அல்லாத நாணயங்களுக்கு மாறும்போது டாலருக்கான தேவை குறையும். இது படிப்படியாக மற்ற வளரும் நாடுகளையும் டாலர் அல்லாத வர்த்தகத்திற்கு தூண்டலாம். குறிப்பாக பிரிக்ஸ் கூட்டமைப்பில் புதிதாக சேர்ந்த நாடுகள் தங்கள் சொந்த பொருளாதார நலன்களுக்காக இந்த நாணயத்தை பயன்படுத்த தொடங்கலாம். உலக நாடுகள் தங்கள் அந்நிய செலாவணி கையிருப்பில் டாலருக்கு பதிலாக இந்த புதிய நாணயத்தையும் பிற நாணயங்களையும் சேர்க்க தொடங்கலாம். இது டாலரின் மதிப்பு குறைவதற்கும் அமெரிக்காவின் பொருளாதார செல்வாக்கு பலவீனமடைவதற்கும் வழிவகுக்கும். இந்த மாற்றம் உலக பொருளாதாரத்தில் ஒரு பலமுனைத்தன்மையை உருவாக்கும். அதாவது ஒரு நாணயத்தின் ஆதிக்கம் என்றில்லாமல் பல நாணயங்கள் டாலர், யூரோ, யென், யுவான், பிரிக்ஸ் நாணயம் என சமமான முக்கியத்துவத்துடன் செயல்படும் ஒரு புதிய சகாப்தத்தை நோக்கி உலகை நகர்த்தும். இது வளரும் நாடுகளுக்கு அதிக வர்த்தக சுதந்திரத்தையும் பொருளாதார ஸ்திரத்தன்மையையும் வழங்கக்கூடும். ஏனெனில் அவை ஒரு தனிப்பட்ட வல்லரசின் நிதிச் செல்வாக்கிற்கு உட்பட்டிருக்காது. அதே சமயம் உலக நிதிச் சந்தைகளில் புதிய சவால்களையும் நிச்சயமற்ற தன்மைகளையும் உருவாக்கும். பல நாணய அமைப்புகள் சிக்கலான அந்நிய செலாவணி விகிதங்கள் மற்றும் சாத்தியமான நாணய போர்களுக்கு வழிவகுக்கலாம். பிரிக்ஸ் நாணயம் என்பது வெறும் ஒரு நாணயம் மட்டுமல்ல, அது உலக பொருளாதாரத்தில் அதிகார சமநிலையை மாற்றியமைக்கும் ஒரு அரசியல் மற்றும் பொருளாதார முயற்சியாகும். இதன் வெற்றி அல்லது தோல்வி அடுத்த சில பத்தாண்டுகளில் உலக வர்த்தகம் மற்றும் நிதி அமைப்பின் எதிர்காலத்தை வடிவமைக்கும். அமெரிக்க டாலரின் சாம்ராஜ்யம் உடனடியாக முடிவுக்கு வராது என்றாலும் பிரிக்ஸ் நாடுகளின் இந்த முயற்சி உலக நாணய வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை திறக்க முயற்சித்துக் கொண்டிருக்கிறது என்பது மட்டும் நிச்சயம்.